ஹாய் ஆல் இன்னைக்கு மதியம் லஞ்சு புழுங்கலரிசி சாதம், பருப்பு உருண்டை குழம்பு, லெமன் ரசம், அவரைக்காய் கறி, வீட்டில் ஒரு கொத்தினா தயிர். பருப்பு உருண்டை குழம்புக்கு நம்ம பருப்பு உசிலி பண்ணுவோம்ல, அதே மாதிரி கடலைப்பருப்பு துவரம்பருப்பு ஈக்குவலாக போட்டு 4 காஞ்ச மிளகாய் போட்டு பெருங்காயம் உப்பு போட்டு அரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் புளி தண்ணியை எலுமிச்சம்பழம் அளவுக்கு கரைச்சி விட்டுட்டு நல்லா அதில் உப்பு சாம்பார் பொடி போட்டு கொதிக்க வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சோம்ல, அதை ஊற வச்சதை அரைச்சி விட்டு பிடிச்சி போட்டுட்டு பண்ணிட்டோன்னா கருவேப்பிலை தூவிட்டோன்னா அவ்வளோதான், ரெடி ஆகிடுது. லெமன் ரசத்துக்கு 2 பச்சை மிளகாய் போட்டு மஞ்சள் பொடி உப்பு போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் ரசப்பொடி போட்டு பச்சை மிளகாவும் போட்டு அப்புறம் தக்காளியும் போட்டேன் நான். அப்புறம் ஒரு கரண்டி வேக வச்ச துவரம்பருப்பு போட்டு கொதிக்க வச்சுட்டு தாளித்து கொட்டிட்டோன்னா ஜீரகம் தான் தாளித்து கொட்டினேன், ரெடி ஆகிடுது. அவரைக்காய் உப்பு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு பெருங்காயம் கருவேப்பிலை போட்டு தேங்காய் போட்டு வேக வச்ச அவரைக்காய் போட்டால் ரெடி ஆகிடுது. இதுதான் இன்றைக்கி மெனு. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பருப்பு உருண்டை குழம்பு சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.